லட்சுமணன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த தொல்காப்பியர் தமிழ் சங்கமம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதில் சாமி முதல்ல இந்த அறுவடை வழங்கியிருக்காங்க. தமிழ் தாய் வாழ்க்கைப்பாங்க ராமச்சந்திரன் ஐயா, வரவேற்புரையினுடைய பாலசர சொல்லம்மா எல்லாம் ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டாங்க. அடுத்தது நம்ம தலைமை விலை தமிழறிஞர் தமிழமுதம் ஐயாசாமி ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் வந்தேன். அது ரொம்ப அருமையாக அந்த கன்னடத்தில் உள்ளது, அந்த மலையில் ஊட்டியில் உள்ளவங்கலாம் படுகரினத்தில் உள்ள அவங்க பேசுகிற அந்த மொழியை வந்து தமிழில் எவ்வளோ தூரம் தமிழ் மொழி கலந்துருக்குங்கிற ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுகிற மாதிரி ரொம்ப அருமையாக ஐயா பேசுனாங்க. அவங்க தமிழ் அமுதமாகவே நமக்கு வளர்ந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க பேர் சரியான்னு நினைக்கிறேன். ஐயாசாமி ஐயா வந்து தமிழ் சாமியார், ஒரு தமிழ் அட்டை போல ரொம்ப ஒரு அருமையாக பேசினாங்க. அடுத்தது நம்ம புரிஞர் துரை ஆனந்தராஜ் ஐயா அவங்க பேசினாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன தொடர்பு. அவங்களும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர், நானும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர். அவர் பொறியாளர், நான் வந்து வணிகவியல் படித்தேன். 79 79 82 அவன் இங்கிலீஷில் பேசினா ஐயா அவரை கொடுத்துருக்கோம். 79 82 ரொம்ப அருமையாக பேசினாங்க. அந்த நெய்வேலியில் உள்ள தமிழ் சுரங்கத்தில் வேலை பார்க்குற சகோதரி சொன்னாங்க. ஆமாம், அவர் வந்து ஐயா வந்து உள்ளபடியே ஒரு தமிழ் தங்க சுரங்கம் தான். நெய்வேலி சுரங்கத்தில் மட்டும் வேலை பார்க்கல. அவ்வளவு அந்த ஒப்பீடு எல்லாம் பேசினாங்க. அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்ததுனால அவங்களுக்கு தமிழ் வந்து ரொம்ப ஒரு சரளமாக வந்திருக்குது. அது என்ன, தமிழ் விளைந்த இடம். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ் துறையில் இருந்திருக்காங்க. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், அந்த மணிவாசகன் உலகம் மெய்யப்பன் அவங்கெல்லாம். ராஜாசர் அண்ணாமலை செட்டியாரே தமிழ் இசை சங்கம் வச்சு மதுரையில் சென்னையில எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அது சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஐயா ரொம்ப ஒரு நல்ல வேறுபாடு சொன்னாங்க. பகவத்கீதையை வந்து எத்தனையோ பேர் வந்து அதுக்கு மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசப்படுது. ஆனால் தமிழில் யார் எழுதினாலும் ஒரே மாதிரி இருக்கும். தமிழுக்கு வந்து அது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஒரு அருமையாக பேசினாங்க. அடுத்தது சகோதரி முனைவர் ராசம்மா அவங்க பேசினாங்க. ரொம்ப உதவி பேராசிரியர் தமிழ்துறை பிஎஸ்சி கல்லூரியில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த தான் ஒரு நல்ல ஆசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்றவங்க, நல்ல ஆசிரியர்னு இங்கே வந்து காமிச்சாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு அருமையாக இதில் உள்ள நிறைய நுணுக்கங்களை எல்லாம் நிறைய இந்த தொல்காப்பியத்தில் உள்ளது இன்னைக்கு முழுவதும் கூட அவங்க பேசுவாங்க போல் இருக்கு. அந்த கவிதையை பற்றி ரொம்ப ஒரு அருமையாக இருப்ப நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து சொன்னாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவ்வளோ அருமையாக அந்த தொல்காப்பியத்தில் செய்தியினுடைய சிறப்புகளும், அந்த கவிதையினுடைய சிறப்புகளும், அந்த கொள்கையினுடைய சிறப்புகளும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதாவது அந்த கரும்பு தொல்காப்பியம் வந்து ஒரு கரும்பின் இனிப்பு போல எந்த இடத்துல கிடைச்சாலும் அது இனிக்கும். அதனால ஐயா கேட்டபோது நான் எதை வேணாலும் தொல்காப்பியத்தில் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஒரு நல்ல இன்னைக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருந்தது. நான் வந்து ஐயா வந்து முத ஒரு நியூஸ் பேப்பரில் தான் ஒரு 5 நிமிஷம் கேட்டுக்கிறேன். சரி, இல்லை ஐயா கண்ணகாம சொன்ன முடிக்கிட்டு. சரி, நியூஸ் பேப்பரில் தான் முதல்ல இந்த செய்தித்தாள் தான் பார்த்தீங்க. இந்த நடந்துகிட்டு இருக்க நிகழ்வு ஐயாவை தொடர்பு பண்ணேன். அப்புறம் ஐயா எனக்கு குறுஞ்செய்தியெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அது மூலம் நான் இங்கே வந்தேன். எனக்கும் இந்த தொல்காப்பியத்துக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. எனது ஊர் வந்து செட்டிநாட்டில் நெருக்குப்பை. சொந்த ஊரில் வந்து எங்கள் ஊரில் பிறந்த ஒரு தமிழ் அண்ணன், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர், பெரிய வெப்பன்னு சொல்லுவாங்க. அவருக்கு தமிழ் அண்ணன்னு பேர். அவர் தான் இந்த தொல்காப்பியம் கலைஞர் எழுதுறதுக்கே ரொம்ப உதவி செஞ்சவர். அவர் தொல்காப்பியத்தை பற்றி தனியாக ஒரு புத்தகமே வந்து எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சிறப்பான தமிழ் அறிஞர். அவர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. தமிழ் அண்ணன் சொல்லி தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்காரு. அப்புறம் லேபகர் ராமநாதன் என்கிறவர் எங்கள் ஊரில் பிறந்தவர் தான். தினமணி ஆசிரியர் சம்பந்தம் எங்கள் ஊரில் பிறந்தவர் தான். சோமணி அவங்க உலகத்துக்கு தமிழர் எங்கள் ஊரில் பிறந்தவர். அதனால இந்த பயிருக்கு போகிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாய்ஞ்ச மாதிரி கொஞ்சம் அந்த ஊரில் பிறந்ததுனால இந்த தமிழனுடைய தொடர்பு, அந்த தொல்காப்பியத்தினுடைய தொடர்பு தான் ஐயாவோட இங்கே வந்து சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா வந்து ரொம்ப அருமையாக இந்த 11 பட்டியல் குடும்பத்தாருக்கு ஆகாத சொன்னார். அதில் ஒன்று மட்டும் என்னை ரொம்ப கவர்ந்தது. அந்த குடிமையை பற்றி சொன்னார். கணவன் வந்து அவங்க உயர்ந்தவங்க, மனைவி அவங்க குலப்பெருமைலாம் சொல்லுவாங்க. ஐயா சொன்னோன்னே எனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் வந்து மனைவியோடைய சித்தப்பா
சித்தப்பார் பையனுக்கு கல்யாணம், தம்பிக்கு தம்பி முறையாகுது. அவர் 2 கிலோமீட்டர் கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதான் அந்த காலம் மாதிரி இருக்கு. இக்னிஷியன் கீ சாவி ஓட்டா ஸ்டார்ட் ஆகுறது இல்லை, லேம்பர்டா ஸ்கூட்டர் உதைச்சாதான் ஸ்டார்ட் ஆகும். ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த அம்மா சொல்றாங்க, 1 மணி நேரத்தில் தம்பி தாலி கட்டிடுவான், மூட்டு நேரம் நெருக்குது, என்ன இப்படி பண்றீங்கன்னு அவர் வாங்கமான உதைக்கிறாரு. ஸ்டார்ட் ஆகவே இல்லை. 1/2 மணி நேரம் உதைச்சிட்டு கடைசியாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாரு, கிக் விட்டார். விட்டோன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அம்மா கேட்டாங்க, இவ்வளோ நேரம் உதச்சிங்களே ஸ்டார்ட் ஆகலை, இப்போ கடைசியாக விட்டீங்களே என்னாச்சுன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு ஐயா சொல்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னைய வெளியூரில் அவங்க கோயம்புத்தூர் சொல்கிறாங்க, மதுரையில் கேட்டாங்க, மதுரையில் கேட்டாங்க, திருச்சியில் கேட்டாங்க, அங்கெல்லாம் கேட்டாங்க. எங்கள் அப்பா உங்களுக்கு போய் பிடிச்சி தள்ளிட்டாருங்க, இவ்வளவு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவனோன்னு இவர் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஏன் யோகியதை கோயம்புத்தூரில் தெரிஞ்சதுனால யாருமே கேட்கறேன், இப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு உயர்குடி பிறப்பு. அப்போ கடைசியாக ஒரு உதவிட்டோன்னு ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இந்த ஒரு உதவியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்ச நேரம் உதச்சிங்களா ஸ்டார்ட் ஆகுதுன்னா வீட்டுக்காரர் சொல்கிறாரு, 1/2 மணி நேரமாக ஸ்கூட்டர் நினச்சிட்டு உதச்சேன், ஸ்டார்ட் ஆகலை, கடைசியாக விட்ட உன்னைய நினச்சிட்டு உதஞ்சேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. அப்போ இப்படி கணவன் மனைவிக்குள்ள சண்டை. இதை தொழிலாளர்கள் அந்த காலத்தில் இந்த குடிமை உயர்குடி பிறப்ப ஒருத்தர் ஒப்பிட்டு பேசும்போது இந்த சண்டை சச்சரவுகள் வரும். அதை திருத்திட்டா அந்த விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் இருந்தால் அந்த குடும்பம் அமைதியாக இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக ஐயா சொன்னாங்க. ஐயா தொல்காப்பிய செம்மல் புலவர் காளிப்பண்ணையா ஒரு நடமாடும் தமிழ் பல்கலைக்கழகம் போல அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரொம்ப அழகாக இந்த திணை 4 வகை நிலங்களை ஐயா கேட்டதுக்கு எவ்வளோ அருமையாக பதில் சொன்னார் பாருங்க. அவர்கிட்ட எந்த நேரம் வேணாலும் எந்த சந்தேகத்தை வேணாலும் நம்ம தொழிலாளர்கள் சம்பந்தமாகவும் தமிழ் சம்பந்தமாகவும் கேட்கலாம். ரொம்ப ஒரு அடக்கமான, ரொம்ப ஒரு அமைதியாக அடக்கமாக இருப்பார். ஆமாம், ரொம்ப இது ரொம்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த தொல்காப்பியத்தில் சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இந்த உள்ளுரை ஓமம்னு சொல்லி தொல்காப்பியர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. உள்ளுறுத்து இதனோடு ஒத்துப்பொருள் முடியன உள்ளுறுத்து உரைப்பதே உள்ளுரை ஓமம்னு சொல்லி, அதாவது ஒரு விஷயத்தை ஓமானம் காட்டும் போது அதுக்கு அடியில் ஆழமான கருத்து இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. அந்த தோழி அம்மா சொல்ற மாதிரி அந்த தொல்காப்பியம் முழுவதுமே அந்த தலைவியோட அந்த தோழி வருவாங்க. அந்த தோழி அறத்தையெல்லாம் எடுத்து காட்டக்கூடிய ரோலா வருவாங்க. அந்த பானுமதி அம்மாவே ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். அந்த ரொம்ப அருமையா பேசுனாங்க. அந்த அச்சம் நாணம் மடங்கிறது ஒரு புதிய கோணத்துல அவங்க நமக்கு ஏன்னா பட்டிமன்றத்துலாம் அம்மா சொன்ன மாதிரி அது பழையதான் கேட்டுக்கணும். அவங்க அந்த புதிய கோணத்துல ரொம்ப அருமையா அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை தோழி சொல்றா பாருங்க. தோழிலை வாழை கோன்முது பெருங்குலை ஊழு தீங்கனி உண்ணுணர் தடுத்த சாரப்பழவின் தலையோடு உள்படு பாறை நெடுங்குலை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலது கரிவளர் சாந்தம் ஏறல் செல்லாது நரகி அடுக்கத்து மகிழ்ந்து கண் படுக்கும் புரியா இன்பம் எளிதின் திண்மலை பல்வேறு விளங்கும் எய்தும் நாடே சொல்றாங்க. கோல் இலைன்னா வளமான இலைகள், தோல்முடின்னா காய்த்தல் மிக்க, ஊழுன்னா முதிர்ச்சி உள்ள, நூறுனா உண்போர், சாரல்னா பக்கமலை, ஊழ்படுகலைன்னா முற்றிய சுளை, தேரல்னா தேன், கடுவன்னா ஆண்குரங்கு, கரிவளர் சாந்தம்னா மிளகுப்பொடி படர்ந்த சந்தன மரம், ஏறல் செல்லாதுன்னா ஏறுதல் மாட்டாது, நறுவி அடுக்கம்னா நரிய பூக்களாகிய படுக்கை, கண்படுக்குன்னா தூங்கும். இதுல என்னன்னா ரொம்ப அந்த வளமான இலைகளை உடைய அந்த வாழைப்பழம் கொழுதல் இருக்கான். வாழை மரம் பக்கத்துல பலாமரம் அது நிறைய பழம் பழுத்திருக்கான். அதெல்லாம் பழுத்து முக்கி போய் அப்படியே தேன் அப்படியே ஊத்திக்கிட்டு இருக்கான். கீழே பாறையா இருக்கான். பாத்திரம் மாதிரி அதுல ஊறின உடனே என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரத்துல அந்த பக்கம் குரங்கொன்று வருதான். அந்த தேனை அது உண்ட உடனே அதுக்கு ஒரு மயக்கம் வந்துருதான். மயங்கி படுத்துருதான். அப்ப எப்ப கீழே பூவா கொட்டிருக்காங்க மரத்தடியில, அதுல போய் படுத்துருதான். அப்ப இது தோழி சொல்றா, நீங்க தலைவனா இருக்கீங்க, நீங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த குரங்கு பக்கத்துல இருக்க சந்தன மரத்துல ஏறி விளையாடணும். ஆனா மயங்கி இந்த தேனை குடிச்சோன்னா விழுந்து படுத்துருது. பூவெல்லாம் படுக்க மாதிரி அதுல படுத்துருது. தலைவனாகிய நீங்கள் வேட்டையாடத்தான் வந்தீங்க, ஆனா எங்களுடைய தலைவிய மான் வேட்டையாடுற மாதிரி ஆயிட்டீங்க. அதனால இது அறநெறின்னா என்னன்னா நீங்க திருமணம் பண்ணிக்கணும். திருமணம் நடந்தா தான் உங்களுக்கு நீங்க அறநெறி வாழ்க்கைக்கு போக முடியும். அதனால நீங்க வந்த நோக்கம் வேறு, இங்க நடந்த நோக்கம் வேறு. அதனால இந்த கலவி இது பொருத்தமில்லாதது. அதனால இந்த காதல் வேண்டாம், நீங்க திருமணம் பண்ணி எங்க தலைவியோட நீங்க வாழுங்கன்னு சொல்றாங்க. அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அன்பும் அறனும் உடைத்தாய் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு.
அந்த காலத்திலே இந்த வர்ணாசிரமத்தில் பார்த்தா பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சன்னியாசம்ங்கிற 4 நிலைகளிலையும் கிரகஸ்தன் தான் உயர்வாக சொல்றாங்க. அந்த அறநெறியத்தான் தொல்காப்பியம் நமக்கு காட்டியிருக்கு. எனவே இன்னைக்கு நிறைய கருத்துக்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய அறிஞர் பெருமக்கள்லாம் ரொம்ப அருமையா பேசுனாங்க. இந்த வழக்கறிஞர் இந்துமதி சகோதரி அவங்க எல்லாத்துக்கும் ஐயாவோட துணை நின்று ரொம்ப நல்ல ஒரு தொண்டு செய்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையை நன்றி தெரிவித்துக் கொண்டு அடியனையும் ஒரு பொருட்டாக கருதி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் ஐயா தொல்காப்பிய சும்மா காளியப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.